ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு கண்ணாடி என்னோட ஃபேஸை பார்த்துட்டு என்னடா புது இடத்துல இருக்கான் தானே பார்க்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. எங்கள் குருநாத வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி. ஸோ வீக்கெண்டில் சரி வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டு மத்தியானம் லேட்டாக தான் இருந்துச்சேன். எழுந்துச்சிட்டு திருப்பி தூங்கிட்டேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு திருப்பி நல்லா தூங்கிட்டு அப்புறம் சாயந்தரமாக அவர் வெளியே போகலான்னு சொன்னார். எங்கே இருந்தாலும் பார்க்குறீங்க, டிமார்ட் போகலான்னு சொன்னார். இதோ வீட்டுக்கு பொருள்லாம் வாங்கணும், மளிகை பொருள் அதெல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குனால சரி வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். செம க்ரௌடு. எல்லாம் சண்டேலாம் டிமார்ட் தான் வந்துடுவாங்க போல். ஏன்னா ஆஃபர்லாம் இருக்கும்ல, சரி வாங்கிட்டு போனால் அவங்க இதாக ரொம்ப ஆஃபர்லாம் இருக்கும். பில்லு போடுறவங்களுக்கு என்னன்னு கருப்புன்னு தெரில, சாக்ஸை போட்டு அடிக்கடி அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன பில்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்புனா டிராஃபிக்லாம் அவ்வளோவா இல்லைங்க, நீங்கள் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப பெரிய அளவு டிராஃபிக்லாம் கிடையாது. அப்புறம் அங்கேருந்து வர வழியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது. நம்ம இருந்தால் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கலான்னு. ஆனால் அங்கே போனேன் என் சப்பல் வர கிழிஞ்சிருச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறது, ஆல் ஹேப்பன்ஸ். அப்புறம் உட்காந்துட்டு ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெயினும் போச்சு. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மைண்ட்லாம் ஃப்ரீ பண்ணிவிட்டு சரி ஓகே. ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் போனால் அப்படியே க்ரௌடாக இருக்கும்ல, இங்கே அப்படிலாம் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே. ஆனால் எங்கே போனாலும் இந்த பேராக இருக்கிறது மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்புறம் என்ன வர வரல செம டிராஃபிக்கு. அப்புறம் நம்ம குருநாதர் நம்மளோட பஸ் ஸ்டாண்டில் விட்டார். என் வீட்டுக்கு கிளம்பணும்ல. அப்புறம் சோதரில் அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பஸ்ஸு வரவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸில் ஏறினேன், செம்ம க்ரௌடு, சரியான க்ரௌடு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும், நம்ம போனால் மட்டும் தான் க்ரௌட் இருக்கும் போல். அப்புறம் இன்னொரு பஸ் இருந்துச்சு, அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன், இங்கே க்ரௌடு இல்லை. ஸோ அங்கேருந்து ஏறிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி இறங்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை, வாக்கிங் போல் எதுவுமே பண்ணல. ஸோ ஒரு வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே இறங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு நீ டே இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.